ஹலோ விவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கி அதிக நாட்கள் ஓடிய பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1962 சாரதா 100 நாட்கள் ஓடியது. 1963 கற்பகம் 100 நாள் ஓடியது. 1964 கை கொடுத்த தெய்வம் 105 நாள் ஓடியது. 1966 சித்தி 105 நாள் ஓடியது. 1968 பணமா பாசமா 175 நாள் ஓடியது. 1971 குளமா குணமா 100 நாள் ஓடியது. 1971 ஆதிபராசக்தி இந்தியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரிலேயே 100 நாள் ஓடியது. 1972 குறத்தி மகன் 105 நாள் ஓடியது. 1977 பாலாபிஷேகம் 100 நாள் ஓடியது. இந்த 9 படங்களும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கி 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொன்னால் பணமா பாசமா படத்தை சொல்லலாம். மேலும் பக்தி படமான ஆதிபராசக்தி படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. இவற்றில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் படமாக அமைந்தது பணமா பாசமா படம்தான். பணமா பாசமா ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்தியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் திரையிடப்பட்டு 140 நாட்கள் வரை ஓடி மிக பெரும் சாதனை படைத்தது. மேலும் சில ஊர்களில் வெள்ளி விழாவும் ஓடியிருக்கிறது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றியை தந்த படம் பணமா பாசமா. எனவே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கி முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படமாக பணமா பாசமா படமே அமைகிறது. சரிவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி.